வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு ஆஞ்சநேயரும் சொக்கட்டான் ஆட்டமுங்கிற ஒரு கதையை சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஆஞ்சநேய பக்தன் ஒருவனுக்கு ஆஞ்சநேயரோட சொக்கட்டான் விளையாடணும்னா ஒரே ஆசை. அதனால் ஆஞ்சநேயரை வணங்கி வேண்டி நின்றான். அவன் முன் தோன்றிய ஆஞ்சநேயரும் அவனுக்கு ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார். அது என்னவென்றால், நான் ஆட்டத்தில் உனக்கு வெற்றி தரவே மாட்டேன் என்பது. அதற்கு ஒத்துக்கொண்ட ஆஞ்சநேய பக்தனும் ஆஞ்சநேயரும் விளையாட ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு முறை பகடை உருட்டும் போதும் ஆஞ்சநேய பக்தர் ஜெய் அனுமான் என்று கூறியபடியே உருட்டினார். ஆஞ்சநேயரும் ஜெய் ராம் என்று கூறியபடியே உருட்டினார். ஆனால் வெற்றி எப்போதும் ஆஞ்சநேய பக்தனின் பக்கத்திலேயே இருந்தது. இதனால் மனமருந்திய ஆஞ்சநேயர் ராமனிடம் முறையிட்டார். அவன் முன் தோன்றிய ராமரிடம், நான் உன்னையே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் ஒருமுறை கூட வெற்றி பெறவில்லையே என்று கேட்டார். அதற்கு ராமர் சிரித்து கொண்டே, ஆஞ்சநேயா, நீ என்னையே எப்போதும் நினைத்து கொண்டிருப்பதனால் நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன். அதனைப் போலவே உனது பக்தனும் உன்னையே நினைத்து கொண்டிருப்பதால் உனது சக்தியும் எனது சக்தியும் அவனோட சக்தியும் சேர்ந்து அவன் பக்கமே வெற்றி இருக்கிறது என்றார். அவ்வளவு சக்தி ஆஞ்சநேய நாமத்திற்கும் ராமநாமத்திற்கும். ஜெய் ராம், ஜெய் அனுமான். நன்றி.